மதுரைக்கு அருகில் இருக்கும் அந்த அழகிய கிராமம் மல்லிகாபுரம். அதிகாலை 4 மணிக்கே அந்த ஊர் விழித்துக் கொள்ளும். பனிமூட்டம் சூழ்ந்த வயல்வெளிகள், தூரத்தில் கேட்கும் கோயில் மணி சத்தம், மாடுகளின் கழுத்து மணனி ஓசை என அந்த ஊரே ஒரு கவிதை போல இருக்கும். அந்த ஊரின் ஒரு ஓரத்தில் அமைந்திருந்தது அந்த ஓட்டு வீடு. வாசலில் பெரிய வேப்பமரம், திண்ணையில் சாய்ந்து கிடக்கும் பழைய ஈசி சேர். இதுதான் மீனாட்சியின் சாம்ராஜ்யம். மீனாட்சிக்கு ஊரில் ஒரு தனி மரியாதை உண்டு. கண்டிப்பானவள், ஆனால் நியாயமானவள். தன் கணவர் மறைந்த பிறகு தன் ஒரே மகன் கதிரை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினாள். கதிர் இப்போது பக்கத்து ஊரில் ஒரு கம்பெனியில் மேலாளராக இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. கதிரின் மனைவி கவிதா ஒரு அமைதியான, அதே சமயம் அறிவான பெண். விடிந்தும் விடியாத அந்த அதிகாலை நேரத்தில் மீனாட்சியின் குரல் அந்த வீட்டை தட்டி எழுப்பியது. கவிதா, பொழுது விடிஞ்சு எவ்ளோ நேரமாச்சு? இன்னும் வாசல் தெளிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கவிதா அவசரமாக வெளியே வந்தாள். இதோ வந்துட்டேன் அத்தை, பால் காய்ச்சிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மீனாட்சி விடுவதாக இல்லை. சாக்கு சொல்லாத கவிதா, எங்க காலத்துல எல்லாம் 4 மணிக்கே ஆத்துல குளிச்சிட்டு வந்து கோலம் போட்டு அடுக்கலைய சுத்தமா வச்சிருப்போம். இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தூக்கம்தான் முக்கியமா போச்சு. கவிதா பதில் பேசாமல் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடத் தொடங்கினாள். மீனாட்சியின் அதிகாரம் அவளுக்கு பழகிப் போயிருந்தது. ஆனால் அவ்வப்போது அத்தையின் வார்த்தைகள் அவளின் மனதைச் சுடும். கவிதா ஒரு டிகிரி படித்த பெண். அவளுக்கு ஒரு வேலைக்குச் செல்ல ஆசை இருந்தது. ஆனால் மீனாட்சிக்கு அது பிடிக்கவில்லை. வீட்ல ஒரு மகாலட்சுமி மாதிரி இருந்து குடும்பத்தை கவனிக்காம எதுக்கு வெளியில போய் வேலை செய்யணும் என்பது மீனாட்சியின் வாதம். அன்று மதியம் மீனாட்சி திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தாள். கவிதா சமையலறையில் மீனாட்சிக்கு மிகவும் பிடித்தமான முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்து கொண்டிருந்தாள். அந்த ஊரில் மீனாட்சியின் சமையலுக்கு ஒரு தனி மனம் உண்டு. கவிதா இப்போதுதான் அந்த சமையல் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறாள். அப்போது பக்கத்து வீட்டு அலமேலு உள்ளே வந்தாள். என்ன மீனாட்சி, உன் மருமக உன்னை சரியா கவனிக்கிறாளா? இல்ல, என் மருமக மாதிரி எடக்கு மடக்கா பேசுறாளா? மீனாட்சி சற்று பெருமையாகச் சொன்னாள். இவ எதுக்கு எடக்கா பேச போறா? நான் சொல்றத செய்யவே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆனா சமையல்ல மட்டும் இன்னும் கைப்பக்குவம் வரல அலமேலு. நான் போடுற சாம்பார் மாதிரி இவ போடுறது இல்ல. சமையலறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த கவிதாவுக்கு கண்கள் கலங்கியது. என்ன செய்தாலும் அத்தைக்கு திருப்தி இல்லையே என்று அவள் மனம் ஏங்கியது. சில நாட்கள் கழித்து கதிர் வேலையிலிருந்து வரும்போது மிகவும் கவலையாக வந்தான். வீட்டில் நுழைந்த உடனேயே அவன் முகத்தை பார்த்த மீனாட்சி கேட்டாள். என்னடா கதிர், முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? கதிர் மெதுவாகச் சொன்னான். இல்லம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. கம்பெனிய வேற ஊருக்கு மாத்த போறாங்களா? எனக்கு அங்க போக விருப்பமில்ல. இங்கே இருந்தா சம்பளம் ரொம்ப குறைவாதான் தருவாங்கன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு கடன்காரங்க வேற பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுக்கறாங்க. மீனாட்சி அதிர்ந்து போனாள். என்னடா சொல்ற? நம்ம குடும்பம் எப்படி நடக்கும்? கடன்காரங்களுக்கு எப்போ பதில் சொல்றது? அந்த நிமிடம் அந்த வீட்டில் அமைதி நிலவியது. கவிதா அத்தையையும் கணவனையும் பார்த்தாள். அவளுக்குள் ஒரு தைரியம் பிறந்தது. அடுத்த சில வாரங்கள் அந்த வீட்டில் ஒரு விதமான சோகம் நிலவியது. கதிர் புதிய வேலை தேடிக் கொண்டிருந்தான். மீனாட்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் கவிதா மட்டும் அமைதியாக இருந்தாள். இரவு நேரங்களில் அவள் அறைக்குள் ஏதோ செய்து கொண்டிருப்பதை மீனாட்சி கவனித்தாள். ஒரு நாள் இரவு மீனாட்சி தற்செயலாக கவிதாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே கவிதா ஒரு லேப்டாப் முன்னால் அமர்ந்து யாருக்கோ ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். யார் கூடடி பேசிட்டு இருக்க? இந்த நேரத்துல என்ன பண்ற என்று அதட்டினாள் மீனாட்சி. கவிதா மெதுவாகச் சொன்னாள். அத்தை, இது ஒரு ஆன்லைன் வேலை. நான் படிச்ச படிப்புக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு டேட்டா என்ட்ரி வேலை செய்யறேன். கதிர் கஷ்டப்படும் போது நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் இதை ஆரம்பிச்சேன். மீனாட்சிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னது, அமெரிக்காவா? இங்க உட்கார்ந்துகிட்ட அங்க வேலை செய்றாங்க என்று குழப்பத்துடன் வெளியே வந்தாள். அவளுக்கு தன் மருமகளின் திறமையை பார்த்து ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் வியப்பாகவும் இருந்தது. ஒரு வாரம் கழித்து கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றனர். மீனாட்சி அம்மா, மரியாதையா பணத்தை கொடுத்துடுங்க, இல்லன்னா உங்க வீட்டையும் நிலத்தையும் ஏலம் விட்டுடுவோம் என்று சத்தமிட்டனர். மீனாட்சிக்கு கௌரவம் போய்விடுமே என்று பயம். கதிர் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான். அப்போது கவிதா ஒரு செக்கையும் சிறிது பணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். ஐயா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க கடனை இதோட முடிச்சுக்கோங்க. இனிமே இந்த வாசலுக்கு வந்து சத்தம் போடாதீங்க என்று உறுதியாக சொன்னாள். அனைவரும் திகைத்துப் போயினர். மீனாட்சிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. கடன்காரர்கள் சென்ற பிறகு மீனாட்சி கேட்டாள். இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது கவிதா?
ஏதும் தப்பான வழியா? கவிதா சிரித்துக்கொண்டே சொன்னாள். இல்ல அத்தை, நான் கடந்த 2 வருஷமா ஆன்லைன்ல வேலை செஞ்சு சேமிச்ச காசு இது. அப்புறம் என்னோட நகை சிலதையும் வித்துட்டேன். நம்ம கௌரவம்தான் அத்தை முக்கியம். அந்த நிமிடம் மீனாட்சியின் அகந்தை சுக்கு நூறாக உடைந்தது. கவிதா, உன்னை நான் வெறும் சமையல் செய்யற ஒரு பொண்ணாதான் பார்த்தேன். உன்னோட படிப்பு, உன்னோட அறிவு இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சுடுமா என்று கூறி அவளை கட்டிக்கொண்டாள். கவிதா அத்தையின் கைகளை பற்றிக் கொண்டாள். அத்தை, அத்தை, நீங்க என்ன திட்டுறதுல ஒரு உரிமை இருந்தது. ஆனா இந்த வீட்டை நான் காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ நம்ம கதிர் நிம்மதியா வேற வேலை தேடிக்கலாம். அடுத்த நாள் அதிகாலை எப்போதும் போல மீனாட்சிதான் முதலில் எழுந்தாள். ஆனால் இன்று அவள் கவிதாவை எழுப்பவில்லை. அவளே காஃபி போட்டு கவிதாவின் அறைக்கு கொண்டு சென்றாள். கவிதா, எழுந்துருமா, காஃபி குடி. ராத்திரி முழுக்க வேலை செஞ்சுட்டு லேட்டாதானே தூங்குன. இன்னைக்கு சமையல நான் பாத்துக்கறேன். நீ உன் வேலைய பாரு என்று மென்மையாகச் சொன்னாள். கவிதா திகைத்துப் போனாள். அத்தை, நீங்க எதுக்கு? பரவாயில்ல கவிதா, நீ படிச்ச பொண்ணு, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. இந்த அடுப்படியிலேயே உன் காலத்தை கழிக்க வேண்டாம். நான் உனக்கு துணையா இருப்பேன் என்றாள் மீனாட்சி. மல்லிகாபுரம் கிராமமே இன்று கவிதாவை பற்றித்தான் பேசுகிறது. மீனாட்சிக்கு ஒரு வைரமான மருமகள் கிடைச்சிருக்கா என்று ஊர் மக்கள் புகழ்கிறார்கள். இப்போது மீனாட்சியும் கவிதாவும் ஒரு அணியாக மாறிவிட்டார்கள். கவிதா தன் வேலையை தொடர்ந்து செய்கிறாள். மீனாட்சி அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து போடுகிறாள். அந்த வீட்டில் இப்போது அதிகார குரல் இல்லை, மாறாக அன்பின் உரையாடுதான் கேட்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.